ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசை வரக்கூடிய ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாக இருக்குது. இந்த அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடுகள் செய்கிறது நமக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. நீங்கள் முன்னோர்களுக்காக அமாவாசை திதியில் வழிபாடுகள் செய்யக்கூடியவங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அமாவாசையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். பொதுவாக ஒவ்வொரு அமாவாசைக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கும். மாதம் அமாவாசை தானே வருது அப்படின்னு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியுமே சிறப்பு வாய்ந்தது தான். அந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறது நமக்கு நிறைய புண்ணியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் நீங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் காட்டிலும் தான தர்மங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு நிறைய புண்ணியங்களை கொடுக்கும். உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்க. குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, இது மாதிரி முடியாதவர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யுங்க. பொதுவாக தை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபட்டு அவங்களுடைய ஆசைகளை பெற்று அவங்கள மீண்டும் நம்ம பித்ருலோகத்துக்கு அனுப்பி வைக்கணும். அதாவது இப்படி செய்கிறதுனால பித்ரு தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். இந்த நாளில் தர்ப்பணம், தானங்கள், கடலாறுகளில் நீராடுறது, முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும். இப்படி செய்கிறதுனால 7 தலைமுறை பாவங்கள் கூட போகும் அப்படின்னு நம்புவாங்க. அதனால தான் எல்லாருமே அமாவாசை வழிபாடுகள் செய்கிறாங்க. முன்னோர்களை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மகாலய அமாவாசைக்கு பிறகு தை அமாவாசை அன்னைக்கு தான் முன்னோர்கள் பித்ருலோகத்துக்கு திரும்புவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த நாளில் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யணும். அவங்கள சந்தோஷப்படுத்தி தான் நம்ம அனுப்பி வைக்கணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா தான் பித்ருக்களுடைய தோஷங்கள் இருந்தால் போகும், முன்னோர்களுடைய சாபங்கள் இருந்தால் நம்ம அதில் வெளிவர முடியும். நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்களில் தடைகளை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் சரியாகும். ஸோ இதுக்காக தான் இந்த அமாவாசை வழிபாடே செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சக்தி அதிகமாக இருக்கும், ஆன்மீக பலம் அதிகமாக கிடைக்கும். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈடு இணையாக வேறு எதுவுமே சொல்லவே முடியாது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள், பூஜைகள், தர்ப்பணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆன்மீக பலத்தை அதிகமாக்கி கொடுக்கும். வாழ்க்கையில் அமைதி, செழிப்பு, நல்ல ஒரு வளம் எல்லாமே கிடைக்கும். ஆரோக்கியத்திலேருந்து எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு நாள் தான் இந்த அமாவாசை. உத்தராயண காலத்தினுடைய புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க இந்த நாட்களை. சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய உத்தராயண புண்ணிய காலம் தான் தை அமாவாசை. அதிக பலன்கள் தருவாங்க. குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது, ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்களோ ரொம்ப சிறப்பானது. ஸோ இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய பித்ருக்களுடைய தோஷம், சாபம் இதெல்லாம் விலகணும் அப்படின்னா செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, அன்னைக்கு கடல், ஆறு, புண்ணிய நதி எங்கேயாவது போய் நீராடுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி கொடுக்கறது, படையல் வைத்து செய்கிறது, தானங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்தீங்க அப்படின்னாவே போதும், எல்லா நலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தை அமாவாசை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. முன்னோர்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மனுஷன் பிறந்துட்டான் அப்படின்னா அந்த நாளில் இருந்து அவங்களுடைய பெற்றோரையும், முன்னோரையும், குலதெய்வத்தையும் 3 பேர்த்தையுமே வணங்க மறக்கக்கூடாது. இப்படி இவங்க 3 பேர்த்தையுமே நீங்கள் வணங்காமல், அவங்கள வழிபாடு செய்யாமல், அவங்கள பார்த்துக்காம மற்ற தெய்வங்களை நீங்கள் தேடி தேடி போய் வணங்கினாலும் எந்த விதமான பயனுமே கண்டிப்பாக கிடைக்காது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை. அமாவாசையினுடைய சிறப்பே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் தான். அமாவாசை தினத்தன்னைக்கு மனிதர்களுக்கு மட்டும்தான் தானம் பண்ணணுமா? கிடையாது. எறும்பு, பசு, காகம், நாய், பூனை, மாடு, சரி நீங்கள் என்ன வீட்டில் வச்சுருக்கீங்களோ எல்லா உயிரினங்களுக்குமே நீங்கள் அன்றைக்கி தானம் பண்ணலாம். அது மாதிரி அவங்களுடைய பசியை போக்குனீங்க அப்படின்னாவே போதும், கடவுளுடைய ஆசி கிடைச்சிடும், முன்னோர்களுடைய ஆசி கிடைச்சிடும், பெற்றோர்களுடைய ஆசி கிடைச்சிடும். ஸோ இப்படி எல்லாருடைய ஆசியும் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த தான தர்மமே போதும், வேறு ஒன்றும் தேவையே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட இந்த நாளில் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் பொதுவாக அமாவாசை தினத்தில் என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா, அன்னம் தானம் பண்ணலாம், கருப்பு உளுந்து பண்ணலாம், கருப்பு எள்ளு, வெல்லம், உப்பு, ஆடை இது எல்லாத்தையுமே நீங்கள் தானம் பண்ணலாம். இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களும் பார்த்திங்கன்னா நற்கதி அடைவாங்க. அவங்க பசி ஆறுவாங்க, திருப்தி அடைஞ்சு
அவங்க நமக்கு நல்ல ஆசைகளை வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை ருணுரோக பிரச்சனைகளில் இருந்து விடுவித்து கொடுப்பாங்க. காரிய தடைகளை போக்கி கொடுப்பாங்க. நல்ல ஒரு அருள் கொடுப்பாங்க. தை அமாவாசையில் முன்னோரை வணங்குங்க. அவங்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக நீங்கள் வாங்கிக்க முடியும். இந்த பதிவில் அமாவாசையை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன செய்யணும் அப்படின்றத மாதிரி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கோம். அதிலெல்லாம் உங்களுடைய வழக்கப்படி உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதை செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், நிறைய மாற்றம் கிடைக்கும். இப்போ நம்ம வாங்க, என்ன மாற்றங்கள் எல்லாமே இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்பட போகுது, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு அப்புறமா ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும். சொல்லப்போனால் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு லக்கி சோமாக வந்து மாற போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2026 உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுலேயும் இந்த ஜனவரியில் நீங்கள் நுழைஞ்சிட்டிங்க, 2026 என்ட்ரி கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே கிரக நிலைகளுடைய அடிப்படையில் தானே நடக்குது. ஸோ பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது அப்படிங்கும் பொழுது அதுக்கான பலன்களும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? விருச்சிக ராசிக்காரங்களே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ராசிநாதன் உச்சமடைய போகிறாரு. ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வையும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறமா 3வது இடத்துல சுக்கிரன் வந்து வலிமையாக வந்து இருக்கிறாரு. இவ்வளவு கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கும்போது கௌரவம், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். கெட்ட பெயராயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாம் இவ்வளோ நாளாக வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து சரியாக போகும். தவறாக நடந்து கொண்டுட்டோமே அப்படின்னு குற்ற உணர்வோடு இருந்தவங்க எல்லாமே அந்த ஒரு உணர்வுல இருந்து இப்போ வெளிவர போகிறீங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும். பல்வேறு விதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு டைமிங் தான் இது. ஸோ ராசிநாதன் முழுமையாக உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறாரு. உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய், அவர் ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறாரு. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக மஞ்சள் நிறம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, மஞ்சள் செய்கிறவங்க, இல்லைனா வந்து தங்கம், மஞ்சள் நிறத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி தான் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களும், சிவப்பு நிறம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல காலம்தான். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறமா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஜூன் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஜனவரியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். என்னதான் செலவுகள் அப்படின்றது இருக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட எல்லா செலவுமே உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான செலவுகளாக தான் இருக்கும். அப்பா அம்மா மீது கோபமாக இருந்தவங்க கூட இப்போ அந்த கோபமெல்லாம் மாறி அந்த இதெல்லாம் வந்து அன்பாக பாசமாக எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க மேலே என்ன தான் கோபம் உங்களுக்கு இருந்தாலுமே கூட எல்லாம் மாறிடும். தாய் தந்தையினுடைய மனமாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுடைய அரவணைப்பு கிடைக்கும், அன்பு கிடைக்கும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அவங்கள்ட்ட அதெல்லாம் நடக்கும். சொல்லப்போனால் அடுத்தடுத்து வரக்கூடிய 3 மாதத்தில் நீங்கள் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது அடுத்த 3 மாதத்தில் உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுதோ அதுக்கான அச்சாரத்தை நீங்கள் இப்பயே போடுங்க. இந்த ஜனவரியிலே எடுத்து வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். கட்டாயமாக உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே வந்து தீரப்போகுது. உங்கள் மனசுக்கு என்னெல்லாம் வருத்தமாக இருக்குதோ, எதெல்லாம் வந்து இப்படி இருந்துருச்சே, என்ன இப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே உங்களுக்கு முருகப்பெருமான் தாங்க. செவ்வாய்க்காரகனாக இருக்கிற முருகனை வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து நீங்கள் முருகனை வழிபாடு செய்யுங்க. சஷ்டியில் விரதம் இருக்கிறது, முருகனுக்குரிய ஆலயங்களுக்கு நீங்கள் அடிக்கடி போகிறது, செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா தமிழ் கடவுள் அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான கடவுள் தான். அவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அவரை நீங்கள் வழிபாடு செய்துகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் அவர் வந்து கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரியில் சட்ட சிக்கல்கள் எது இருந்தாலும் தீர்ந்துடும். சட்டத்துக்கு விஷயங்கள் எதுவும் போராட்டங்கள் உங்களுக்குலாம் இருக்குன்னா எல்லாம் எண்ட் ஆகிடும். ஸோ காவல் நிலையம், கோர்ட்டு, கேஸு அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. இந்த ஜனவரியில் உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக போயிடும். சொல்லப்போனால் தீர்ப்பும் கூட உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படின்றதுனால பெண் குழந்தைகள் மீதான கவலைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. பெண் பிள்ளை வச்சுருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் பொழுது எப்போதுமே பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனசங்கடங்களுமே கூட இந்த ஜனவரிக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும்.
ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஸோ ஜனவரி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஜனவரியில் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் தை அமாவாசையில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த செய்யக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கட்டாயம் செய்யுங்க. ஏன்னா அதுதான் உங்களை வந்து அடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு கொடுக்குறோமோ அதையும் மறக்காமல் செய்யுங்க. ஏன்னா அப்பப்போ ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செய்துக்கும் பொழுது அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு பெருசாக இருக்காது, பெருசாக பாதிப்புகளும் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக செய்துக்கோங்க. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான நிறைய தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.